காலையில டிஃபனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப் வைக்கலான்னு சொல்லி முருங்கைக்கீரை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா, நேத்தி வந்து மீதமான சாதம் கொஞ்சமாக அடை தோசைக்கு போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த மாவு கொஞ்சம் மீதம் இருந்தது. அது 2யும் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளில எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து சோள உப்புமாவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி அது வந்து வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே கட்லெட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். கட்லெட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அந்த சாதத்தை மிக்ஸியில் போட்டு அடிச்சிடணும். லைட்டாக கொஞ்சமாக அதாவது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு, நீங்க தேவைப்பட்டதுனாக்கா, அடிஷ்னலா நீங்க கேரட்டோ, எந்த ஆப்ஷன் வேணா சேர்த்துக்கலாம். பட் நான் எதுவுமே சேர்க்கல. வெங்காயம் மட்டும் அதில அரிஞ்சு போட்டு, சிம்பிளா எல்லாம் ஒரு சின்ன பால்ஸா உருட்டிட்டு, அத தட்டிட்டு இது போல தோசை கல்ல போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி எண்ணெய் ஊத்தி கிரிஸ்பியா எடுத்தோம்னாக்கா, சூப்பரான கட்லெட் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப சிம்பிள் தான். இதில நீங்க தேவைப்பட்டதுனா தான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து கூட பண்ணலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடை தோசையை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து கீரை சூப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி. பார்த்திங்கனாக்கா நம்ம சாதத்தில் செஞ்ச கட்லெட், அதோட அடை தோசை, கொஞ்சமாக வந்து சோள உப்புமாவும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கனாக்கா தேங்காய் சட்னி கொஞ்சம் அரைச்சிருக்கேன். அதுவும் வந்து வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இப்படி தான் நாங்கள் முடித்தோம். நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.